Padmeshwaran, who cleared LIC ADO, IDBI executive and IBPS clerk. Give him a huge round of applause. சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு அங்கே வேலை பிடிக்காம கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு எல்ஐசி ஏடிஓன்னு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐடிபி எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போய் இல்லை போனால் ஒரு கவர்மெண்ட்டில் நான் தான் போகணும்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு வந்து படிச்சு இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு பத்மேஸ்வரன். ஃபர்ஸ்ட்லேருந்தே முன்னாடி தான் நிற்கும். எதுக்குமே படிப்புலையும் முன்னாடி தான், எதுலேயுமே முன்னாடி தான். அதே கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு இந்த மெடலை வந்து நான் நிறைய சாரால் அவரோட வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் நிறைய சார் அப்படின்னா சொல்லுவாங்களே இந்த நகமும் சதையா அப்படின்ட்டு, அது மாதிரி எந்தெந்த மாதிரி சப்போர்ட்லாம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் என்கிட்ட கொடுத்தாரு எனக்கு பர்சனலாக. இன்னொரு பேர் நான் என்ன சொல்லணும்னா வேலண்ணன், எஸ்பி வேலன் சார். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னால் தெரியும் நினைக்கிறேன். அண்ணன் நன்றி. வாங்க எஸ்பி வேலன். எஸ்பி வேலன் சாருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்கப்பா எல்லாரும். நான் சில பேர்களை மட்டும் சொல்லிடுறேன் சார். நான் டிசைட் பண்ணி பேங்கிங்குள்ளே வரல. நான் சிவில் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கோவிட் டைமில் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதுனால படிக்க வந்தேன். அவங்க மட்டும் சொல்லாமல் இருந்தால் இந்நேரம் இங்கே நின்றுக்க மாட்டேன். அவங்களும் நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. மென்டார் தான் அவங்க, பேங்கிங் மென்டார். பேர் ஓவியா. ஓவியா, நல்ல வேலை எங்களுக்கு ஒரு பேங்க் ஆஃபீஸரை கொடுத்துருக்கீங்க, நன்றி. அப்புறம் வந்து இந்த வேலையை வந்து டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. ஒன்று அம்மா, இன்னொன்று அப்பா ஃபாரினில் இருக்காரு. ரொம்ப நாளாக ஃபாரினில் தான் இருக்காரு. வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு, வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு. இன்னொன்று என்னோட சித்தி 2 பேர். எனக்கு மொத்தம் 3 சித்தி. அம்மா அப்பாவோட அதிகமாக அவங்க தான் வந்து நான் நல்ல நிலைமைக்கு போகணும்னு நினச்சாங்க. அது 2 சித்தி இறந்துட்டாங்க. ஒரு சித்தி இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அவங்களோட பொண்ணு தான் அவங்க வந்து அம்மா அப்பா பார்த்துக்கிறத விட அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நான் எப்போவுமே சக்ஸஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க தாக்கிட்டாங்க. அவங்கள அப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்னொன்று வந்து என்ன சொல்லணும், இன்னொருத்தவங்க பேர் அப்படின்னா வந்து என்னோட அக்கா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, நான் 10th கொஞ்சம் நல்ல மார்க் தான், 12th நல்ல மார்க் தான், காலேஜ் நல்ல மார்க் தான். சரி, ஏதோ ஒன்று பண்ணோன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் பெருமைப்படுவாங்க அப்படின்னு தெரியும். அதனால் பெருசாக அதை கண்டுக்கிட்டதில்லை. ஏன்னா அப்போ எதுவும் ஃபெயிலியர் பார்க்கல. நான் பேங்கிங் ஃபீல்டுக்குள்ள வந்தோடனே நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டேன். இந்த ஒரு ஃபெயிலியர் பார்க்கும்போது தான் அவங்க பெருமைப்படுறதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு தாட்டே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கண்டுக்கிட்டதில்லை அவங்க பெருமைப்படுறாங்களா என்னென்னா கூட. அந்த ஃபெயிலியர் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க பெருமை பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் ஃபெயிலியர் அப்படின்றது சக்ஸஸ்க்கு வந்து தடை கிடையாது. அது வந்து சக்ஸஸ்க்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தான் பண்ணும். அது மட்டும் நான் சொல்லி வரேன். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் பத்மேஸ்வரன், செட்டிங் அ கிரேட் எக்ஸாம்பிள். எஸ் ப்ளீஸ். அவங்க சிஸ்டர் கிட்ட நான் பேசணும். எஸ், கோ ஹெட். சொல்லுங்க. அண்ணன் இப்படி வந்து பாஸ் பண்ணியிருக்காரு, எப்படி இருக்கு? கெத்தா இருக்கா? ஸ்கூல்ல எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவீங்களா? ரொம்பவே ப்ரௌடா இருக்கு. எங்க அண்ணனை சொல்லும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. என்னோட இன்ஸ்பிரேஷன் எங்க அண்ணன். என்னோட இன்ஸ்பிரேஷனா இருக்குது எங்க அண்ணன். எங்க அண்ணன் மாதிரி நானும் வரணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். லாங் வே டு கோ. ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ போன்ற இன்னும் நிறைய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும். தம்பி கண்டிப்பாக கிளியர் பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறேன்.